சொர்க்கத்தில் முதலில் நுழையும் அன்னையை பற்றிய சரிதம் கேளுங்கள், கொஞ்சம் கவனம் வையுங்கள். அன்னை பாத்திமா காலத்து சம்பவம் இது தெரிந்து கொள்ளுங்கள், பெண்களை தெரிந்து கொள்ளுங்கள். சொர்க்கத்தில் முதலில் நுழையும் அன்னையை பற்றிய சரிதம் கேளுங்கள், கொஞ்சம் கவனம் வையுங்கள். அன்னை பாத்திமா காலத்து சம்பவம் இது புரிந்து கொள்ளுங்கள், பெண்களே தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு நாள் நபியிடத்தில் அன்னை பாத்திமா கேள்வி கேட்டாராம். சொர்க்கத்தில் முதலில் நுழையும் பெண்ணை பற்றிய செய்தி கேட்டாராம். நபிகள் சிரித்து கொண்டாராம், உடனே எடுத்து சொன்னாராம். நபிகள் சிரித்து கொண்டாராம், உடனே எடுத்து சொன்னாராம். என்னருமை மகளே, நீ சொர்க்கத்திற்கு தலைவியே ஆவாய். என்றாலும் பிறகு வெட்டி மனைவி ஒருத்தி முதலிலே போவாள். என்றாலும் பிறகு வெட்டி மனைவி ஒருத்தி முதலிலே போவாள். என்றாலும் பிறகு வெட்டி மனைவி ஒருத்தி முதலிலே போவாள். வீட்டுக்கு பக்கத்திலே என்றார். அன்னையோ அந்த பெண்ணை காண்பதிலே ஆவலை கொண்டார். அடியாரின் அனுமதியை பெற்றுக் கொண்டு காணவே சென்றார். வாசலில் நின்று அந்த வீட்டு கதவை அன்னை தட்டினார். யாரது என்ற ஒரு குரல் மட்டும் காதில் எட்டியது. நான் தான் நபி மகளார் பாத்திமாவுமை காணவே வந்தேன். நான் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களிடம் பேசவே வந்தேன். நான் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களிடம் பேசவே வந்தேன். இவ்விதம் அன்னை சொல்லியும் வீட்டு கதவு திறந்திடவில்லை. என் கணவர் இல்லா நேரம் கதவு திறக்க அனுமதி இல்லை. என் கணவர் இல்லா நேரம் கதவு திறக்க அனுமதி இல்லை. என் கணவர் இல்லா நேரம் கதவு திறக்க அனுமதி இல்லை. மகளை காண்பதற்கு ஆசைதான் எனக்கு. அல்லாஹ்வின் தூதர் மகளை காண்பதற்கு ஆசைதான் எனக்கு. என்றாலும் என் கணவர் அனுமதி இல்லை தெரியுமா உமக்கு? நாளைக்கு மீண்டும் வந்தால் கணவரிடத்தில் கேட்டு வைக்கிறேன். நாயகிய வருந்திட வேண்டாம், நான் உங்களை கேட்டுக் கொள்கிறேன். விறகு வெட்டி சம்சாரத்தை சோதிக்கவே நாடினார். மறுநாள் புதல்வர்களை அழைத்துக் கொண்டு வீடு ஏகினார். கதவினை தட்டியதும் யாரது என குரல் கேட்டது. காசிம் நபி மகள் வந்துள்ளேன், ஹசன் ஹுசைனும் கூட வந்துள்ளார் என்று அன்னை சொன்னதுமே விறகு வெட்டி மனைவி கூறினார். என்னுடைய கணவரிடம் நீங்கள் வர அனுமதி பெற்றேன். என்னுடைய கணவரிடம் நீங்கள் வர அனுமதி பெற்றேன். என்னுடைய கணவரிடம் நீங்கள் வர அனுமதி பெற்றேன்.
தனிமையிலே அன்னை பாத்திமா மறுபடி சென்றார். 3ஆம் நாள் தனிமையிலே அன்னை பாத்திமா மறுபடி சென்றார். முன் செய்தபடியே அந்த வீட்டு கதவை அன்னை தட்டினார். விறகு வெட்டி மனைவி வந்து கதவை திறந்து உள்ளே அழைத்தார். விறகு வெட்டி மனைவி வந்து கதவை திறந்து உள்ளே அழைத்தார். என்னுடைய கணவரிடம் வருகை குறித்து அனுமதி கேட்டேன். என் பெருமான் குடும்பத்தினர் யார் வந்தாலும் தடையில்லை என்றார். என் பெருமான் குடும்பத்தினர் யார் வந்தாலும் தடையில்லை என்றார். என் பெருமான் குடும்பத்தினர் யார் வந்தாலும் தடையில்லை என்றார். அசரு நேரம் வாங்கு கேட்டது. கைகால்கள் ஒழுவெடுத்து இருவருமே தொழுதிடலானார். கண்களின் நீர் பெருக இறைவனிடம் வருந்திடலானார். தொழுகையை முடித்துக் கொண்டு வேறொரு புறம் அன்னை அமர்ந்தார். தன்மையுள்ள விறகு வெட்டி மனைவி அசரு தொழுகைக்கு பின்னே தண்ணீர் கைகள் ஏந்தி உருக்கமாக பிரார்த்தனை கேட்டார். தண்ணீர் கைகள் ஏந்தி உருக்கமாக பிரார்த்தனை கேட்டார். அல்லாஹ் நான் செய்யும் சேவையிலே என் கணவர் மனம் மகிழ்ந்திட வேண்டும். அவருக்கு ஆயுள் பலம் தேக நலம் அளித்திட வேண்டும். அவருக்கு ஆயுள் பலம் தேக நலம் அளித்திட வேண்டும். அவருக்கு ஆயுள் பலம் தேக நலம் அளித்திட வேண்டும். அதனை கண்டு நெஞ்சம் நெகிழ்ந்தார். அல்ஹம்துலில்லாஹ் என உணர்ச்சி கூறி நூறி மகிழ்ந்தார். அஸ்ஸலாமு அலைக்கும் என சலாம் கூறி விடைபெற்றுக் கொண்டார். அடுத்த நாள் தனதருமை தந்தையிடம் நடந்ததை சொன்னார். அடுத்த நாள் தனதருமை தந்தையிடம் நடந்ததை சொன்னார். அடுத்த நாள் தனதருமை தந்தையிடம் நடந்ததை சொன்னார். இறைவனை வணங்காமல் வேறு எதுவும் வணங்க கட்டளை இருந்தால் இனிதான கணவனையே வணங்கும்படி அனுமதித்திருப்பேன். இனிதான கணவனையே வணங்கும்படி அனுமதித்திருப்பேன். இனிதான கணவனையே வணங்கும்படி அனுமதித்திருப்பேன்.
நரகத்தை பெற்றுக் கொள்வாளே நரகத்தின் கொடுமையான தண்டனையின்றி தப்பிக் கொள்வாளே நரகத்தின் கொடுமையான தண்டனையின்றி தப்பிக் கொள்வாளே நரகத்தின் கொடுமையான தண்டனையின்றி தப்பிக் கொள்வாளே பாத்திமாவை ஒட்டகத்தில் நீ வரும்போது ஏற்புடைய விறகு வெட்டி மனைவி அந்த ஒட்டக கயிற்றை கையிலே பிடித்தபடி முதலில் சொர்க்கம் நுழைந்திடுவாளே கண்ணான என் மகனே அடுத்தபடி நீ நுழைவாயே என்று நபிநாயகமே எடுத்துரைத்தார் அருமை தாய்மாரே என்னாலும் ரசூல் சொல்லை ஏற்றுக்கொண்டால் நியம் பெறுவீர் என்னாலும் ரசூல் சொல்லை